வணக்கம். நிஃப்டி 50 அதாவது நிஃப்டி ஸ்பாட் மாத அளவில், அதாவது ஜூலை மாதம் 2026 மாத அளவில் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் 12:52 ஜூலை 4, 2026. இப்போ என்னன்னா, போன ஜூன் மாதம் ட்ரெண்ட் என்னென்னா, எதிர்பார்க்கப்பட்ட ட்ரெண்டு இந்த நிலைகளுக்கு இடையில் 22,943 கீழே, 24,153 மேலே, இதற்கிடையில் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது என்னன்னா, இதை கிராஸ் செய்து இதற்கு மேல் க்ளோசிங்குமானது. அதனால் ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தா, பிளைண்டாக பார்த்தா ட்ரெண்டு அப்பு. சரி, ஆனால் இது என்ன டார்கெட் காமிக்குதுன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 24,270.85. இது என்னன்னா, காண்பிக்கிற டார்கெட்டை பார்த்தா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது. ரொம்ப நம்ப முடியாத டார்கெட்டுகளை காண்பிக்கிறது. அப்போ என்னன்னா, காளைகள் ஒரு செட்டப், ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நல்ல செய்தி கிடைத்தால் ஏற்றம், அதாவது 24,270.85, அதாவது 24,270.85 உடைக்கக்கூடாது காளைகளுடைய எதிர்பார்ப்பு. அதே சமயம் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறார்கள். நல்ல செய்தியை எதிர்பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்ப்பது இந்த மாதத்தில் 24,819.65 கடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மேலும் ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் அவர்கள் எதிர்பார்ப்பது 24,819.65 மற்றும் 25,369 என்ற நிலைகளுக்கு இடையில் இந்த மாதம் க்ளோசிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அன்று. ஆனால் இப்போ வரையும் எந்த ட்ரிகர் இல்லை. இப்போதைக்கு வரும் வாரம் இந்த யுஎஸ் ஃபெட் மினிட்ஸ் இருக்குது, அந்த இது. அதனால் இப்போ என்ன இதுன்னா, ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து இந்த டார்கெட்டுகளை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்போ அந்த நல்ல செய்தி வரவில்லை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 24,270.85 உடைப்படும். அப்படின்னா இது உடைப்படக்கூடாது. உடைந்தால் அந்த எதிர்பார்க்குற நல்ல செய்தி வரப்போவதில்லைன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, கீழே சரிவு 23,722.50 வரை சரிவு இருக்கும். மேலும் இந்த ஜூலை 2026 இன்னும் சரிவு நீடித்து 23,722.50க்கும் 23,172.70க்கும் இடையில் க்ளோசிங் இருக்கும். இதுதான் எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல செய்தி நடக்கவில்லை என்றால் இந்த சரிவு இங்கே உடைக்கும். அப்புறம் இந்த சரிவு இப்படி இருக்கும். அதே சமயம் நல்ல செய்தி இருக்குமென்றால் இதை உடைபடாது, ஏற்றம் இதுவரை, அப்புறம் க்ளோசிங் இந்த இரு நிலைகளுக்கு இடையில் க்ளோசிங் இருக்கும். அந்த நல்ல செய்தி வருமா என்னன்னு தெரியல. எந்த நல்ல செய்தின்னு எனக்கே புரியல. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வர்த்தகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தினால் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றும் உங்களது நண்பர்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.